சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. விமான நிலையத்தில் செந்தில் பாலாஜி அதிரடி கைது, போலீஸ் குவிப்பு. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவரோட தலைமையில் தாவேகா ஆட்சி அமைந்திருக்கும் நிலையில் ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில சிலர் ஈடுபட்டதா வெளியான தகவல் ரொம்பவே பரபரப்பை கிளப்பியிருந்தது. ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி வரை பேரம் பேசியதாக எழுந்த புகார்ல இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்நிலையில் கரூர் கனகராஜ் என்பவரின் ஃபைனான்ஸ் அலுவலகத்தில் குதிரை பேரம் தொடர்பான ஆவணங்கள் கிடைத்ததால அந்த அலுவலகத்திற்கு போலீசார் சீல் வச்சிருக்கிறாங்க. தமிழக அரசியல் சூழல் கடந்த சில வாரங்களாகவே பரபரப்பாக இருந்து வருது. சட்டமன்ற உறுப்பினர்களோட ராஜினாமா, இடைத்தேர்தல், கட்சி தாவல் என பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது எம்எல்ஏ ஒருவரிடம் நேரடியாக பேரம் பேசியதாக கூறப்படும் புகார் புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ இளையராஜா கடந்த ஜூன் 29ஆம் தேதி சென்னை காவல் ஆணையரிடம் அளித்த புகாரில் சில நாட்களுக்கு முன்பு திருநாவுக்கரசு என்பவர் தன்னை தொடர்பு கொண்டதா சொல்லியிருந்தார். ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ டாக்டர் இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் பலரை கைது செஞ்சிருக்கிறாங்க. முதன்முறையாக கைது செய்யப்பட்ட நாகராஜ், தியாகராஜ் மற்றும் நரேஷ் ஆகிய மூவரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் மூலமாக தான் இந்த பேரத்தில் ஈடுபட்டதா பகீர் தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தமிழக வெற்றிக்காக எம்எல்ஏவை ஆட்சிக்கு எதிராக செயல்பட வைப்பதற்கான உயர் பதவியும் 35 கோடி வரையிலான பணமும் வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை கூறப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த குற்றச்சாட்டின் உண்மை நிலையை கண்டறிய காவல்துறை பல்வேறு கோணங்களில் விசாரணையை விரிவுபடுத்தியிருந்தாங்க. மேலும் இது தொடர்பாக இதுவரை 10க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எனவே செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்த போலீசாரும் முடிவு செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் இருவரும் தலைமறைவாயிட்டாங்க. எனவே அவர்கள் இருவருக்கும் காவல்துறை சம்மன் அனுப்பியது. ஆனால் அவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்ஜாமீனும் பெற்றிருந்தாங்க. இந்நிலையில் தாவேகா எம்எல்ஏக்களிடம் அவாலா முறை மூலம் பணம் கைமாற்ற திட்டமிட்டிருப்பது நமக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து மத்திய விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறையும் விசாரணையை கையில் எடுத்திருக்கிறாங்க. இது தொடர்பாக விரைவில் சோதனையும் கைது நடவடிக்கையும் எடுக்கலாம் என எதிர்பார்ப்பால தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இருக்கு. இந்த நிலையில தான் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக தாவேகா ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசிய விவகாரத்தில் கரூரில் கனகராஜ் என்பவரின் ஃபைனான்ஸ் அலுவலகத்தில் குதிரை பேரம் தொடர்பான ஆவணங்கள் கிடைத்ததால் அந்த அலுவலகத்திற்கு போலீசார் சீல் வச்சிருக்கிறாங்க. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட எல்ஜிபி நகரில் வசிக்கும் கனகராஜ் என்பவரது அலுவலகம் பாரி நகரில் இருக்குது. அந்த அலுவலகத்தில் திருவல்லிக்கேணி காவல் நிலைய விசாரணை அதிகாரியின் உத்தரவின் பேரில் கரூர் லாலாப்பேட்டை போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டாங்க. சுமார் 1 மணி நேர ஆய்வில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக சொல்லப்படுது. இதையடுத்து அந்த அலுவலகத்திற்கு சீல் வைத்துள்ள அதிகாரிகள் சிசிடிவி கேமரா பதிவுகள் கொண்ட ஹார்ட் டிஸ்க், கணக்கு புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. அங்கே பாதுகாப்புக்காக 2 பெண் காவலர்களும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்டிருப்பார் என தெரிந்துதான் அவரை கைது செய்ய விஜய் எவ்வளவோ முயற்சி செய்தார். கடைசியில் எஃப்ஐஆரில் என்னுடைய பெயர் இல்லை, பிறகு என்னை எதற்கு விசாரணைக்கு அழைக்கிறீங்க என கூறி வெளிநாட்டிற்கு தப்பி ஓட முயன்றார் செந்தில் பாலாஜி. ஆனால் மறைமுகமாக இருந்து தற்போது ஜாமீனும் பெற்றுவிட்டார். ஆனால் செந்தில் பாலாஜியை வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல விடக்கூடாது என தற்போது விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் மேல்முறையீடு செய்ய முயற்சி செய்து வருகிறார். கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் ரத்து செய்யப்படும். ஒருவேளை விமான நிலையத்தில் தப்பிச் செல்ல முயன்றால் அங்கு வைத்தே அவரை கைது செய்ய தற்போது விஜய் அவர்கள் முயற்சி செய்து வருகிறார். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க சதி செயலில் ஈடுபட்டதா யூடியூபர் ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு, நரேஷ் உள்ளிட்ட 12 பேரை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அசோக் குமார் ஆகியோரை போலீசார் தேடி வந்த நிலையில தான் அவங்க முன்ஜாமீன் பெற்றிருக்கிறாங்க.
மேலும் சில நிபந்தனைகள் அடிப்படையில் தான் அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டது. மேலும் தனியார் தொலைக்காட்சியின் ஆசிரியர் விஜயன் என்பவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருந்தது. தாவேகா ஆட்சியை கவிழ்க்க சதி திட்டத்திற்கு கைதான கும்பல் மேகாலயா ப்ராஜெக்ட் என்று பெயரிட்டிருக்கு. ஐடிவிஎஸ் திருநாவுக்கரசு என்பவர் மேலும் சில நபர்களோடு சேர்ந்து சட்டமன்ற வாக்கெடுப்பில் தாவேகா எடுக்கும் நிலைப்பாட்டை மீறி அவர்கள் சொல்லும்படி வாக்களிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு செய்தால் ரூபாய் 35 கோடி லஞ்சம் வழங்குவதா பேரம் பேசப்பட்டது தற்போது தெரிய வந்தது. அவ்வாறு செயல்பட மறுத்தா அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. மேகாலயா ப்ராஜெக்ட் என்ற பெயரில் சுமார் 15 தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை பெருந்தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சியின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டிருக்கிறாங்க என தெரிய வந்திருக்கு. கைதானவர்களின் அனைவரது செல்போன்லையும் வழக்கு தொடர்புடைய ஆதாரங்களை சேகரிக்க சைபர் பகுப்பாய்விற்கு தற்போது போலீசார் தீவிர உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான கொரட்டூரை சேர்ந்த கருணாநிதி, சாலிகிராமத்தை சேர்ந்த சரவணன், பள்ளிக்கரணையை சேர்ந்த வினோத், வெங்கடேசன் ஆகியோரை பிடித்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. இவர்களிடமிருந்த ரூபாய் 2.80 கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சதி திட்டத்திற்கு மூளையாக செயல்பட்ட நரேஷுடன் இவர்கள் 3 பேரும் தொடர்பில் இருந்து வந்ததா சொல்லப்படுது. பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஹவாலா பணம் என கூறப்படுகிறது. மேலும் போலீசார் தீவிர விசாரணையை நடத்திட்டு வராங்க. மேலும் சிங்கப்பூருக்கு தப்பி சென்ற முக்கிய புள்ளி அவர்தான் தற்போது ஹவாலா படத்தை கொடுத்தார் எனவும், அந்த சிங்கப்பூரின் முக்கிய புள்ளி யார் என விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருது. ஒருவேளை அந்த சிங்கப்பூர் புள்ளி சிக்கினால் அவரிடமிருந்து டிஜிட்டல் வீடியோ ஆதாரங்கள் கைப்பற்றும் பட்சத்தில் செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் தப்பிக்க முடியாது, அவர்களது முன்ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்கின்ற அதிர்ச்சி தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் யார் யார் இருக்கிறார்கள், கோபாரபுர இல்லமே சம்பந்தப்பட்டிருக்கிறதா என்கின்ற செய்திகளும் தற்போது இணையத்தில் வேகமாக பேசப்பட்டு வருகிறது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் திமுகவின் எதிர்காலமே இல்லாமல் போய்விடும். கிட்டத்தட்ட வருகிற இடைத்தேர்தலிலும் நிற்க முடியாது. அடுத்த 15 ஆண்டு காலத்திற்கு அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாத சூழல் ஏற்படும். திமுகவை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிப்போம் என விஜய் கூறியது போல தற்போது குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓடு 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 என ஓடிக்கொண்டிருக்கிறார். தற்போது மீண்டும் தலைமறைவாகவே தான் செந்தில் பாலாஜி இருக்கிறார். முன்ஜாமீனும் பெற்றுவிட்டார். ஆனால் இந்த முன்ஜாமீனை எப்படியாவது ரத்து செய்ய வேண்டும் என விஜய் மேல்முறையீடு செய்திருக்கிறார். டிஜிட்டல் ஆதாரங்களும் வீடியோ ஆதாரங்களும் கிடைக்கும் பட்சத்தில் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு அவர் வெளியே வர முடியாதபடி ஆயுள் தண்டனை பெற்று தரப்படும் எனவும், தொடர்ந்து திமுகவின் பல மாஜி அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. அதிரடியாக சென்னை திரும்பியிருக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கட்சியில் பல முக்கியமான தகவல்களையும் முக்கியமான நிர்வாக சீர்திருத்தங்களையும் மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் மத்திய அரசியலை தற்போது கையில் எடுத்திருக்கும் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மத்திய அரசியலில் இறக்கிவிட தற்போது ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் இனி அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை.